சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் இரத்தினபுரியில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 18வது நாளாகவும் இன்றைய தினம் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் கடந்த 5ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட வந்த எங்களுடைய தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் ரத்தினபுரி நகரில் நிறைவு பெற இருக்கின்றது. குறிப்பாக இங்குள்ள சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனியினை தொடர்ந்து எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தற்போது நிறைவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவூட்டல்களை வழங்கியிருந்ததோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த 1929 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. ஆகவே எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது நாளைய தினம் கொழும்பில் இடம்பெறவுள்ள பிரதான நிகழ்வுகளினை தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளும் நிறைவடைய இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, அனுராதபுரம், காலி உட்பட 9 பிரதான மாவட்ட செயலகங்களில் இடம்பெறவுள்ள நிகழ்வுகளை அடுத்து காலை 10:10 மணியளவில் சிறுவர்களுக்கான சத்திய பிரமாணம் எடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் அனைத்து இலங்கையர்களையும் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரத்தினபுரி நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.